5-6 டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அது கேன்சர் ஒன்று. ரேடியேஷன் பண்ண நல்லா ஆகிட்டாரு. அப்புறமா திருப்பி வந்துருந்துச்சுன்னு கிஷோர் ஜிபின்னு நான் பேசுகிறேன். எங்களோட சனுக்கு கேன்சர் இருக்குது. அதுக்கு மருந்து சாப்பிட்டோம். அப்படியே இன்னும் கம்மியாகல. பேர் முகமது ஆவுதீன் அரபி. ஏஜ் 33. ஃபஸ்ட்டு டங் கேன்சர்னு வந்தது. அப்புறமா இது ரேடியேஷன் பண்ணாங்க. அப்புறமா திருப்பி வந்தது. ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறமா கீமோ கொடுத்துட்டு இருந்தோம். பிறகு வந்துட்டு இருக்கு. இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். அங்கே வலி இருந்தது, சாப்பிட முடியல, பேச முடியல. அப்புறமா அங்கே டங்கு கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு. அப்புறமா தான் டாக்டர் கிட்ட போட்டோம். 5-6 டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அது கேன்சர் ஒன்று. அப்புறமா தான் கீமோ பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஆகிட்டாரு. ரேடியேஷன் ஃபஸ்ட்டு கீமோ பண்ணோம், ரேடியேஷன் பண்ணோம், நல்லா ஆகிட்டாரு. அப்புறமா திருப்பி வந்துருந்துச்சுன்னு கீமோ பண்ணிட்டு இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் நல்லா ஆகிட்டாரு. கீமோ எண்டிங் ஸ்டேஜில் திருப்பி வந்துடுச்சு. ஒரு 6 மந்த்ஸ் கொடுத்தோம். ஆப்ரேஷன் பிறகு 6 மந்த்ஸ் கொடுத்தோம். அப்போவும் வந்துடுச்சு. கேன்சர் மெடிசனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திருப்பி வந்துடுச்சு. ஒரு டைம்னா மார்னிங் டைமில் ஒரு கேப்சூல் தான் கொடுத்தேன் நான். ஏன்னா கீமோக்கு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப வாமிட்டிங்லாம், உட்கார முடியல. 24 hours படுத்துட்டு தான் இருக்கார் அவங்க. எதுனா என்ன ஹேபிட்ஸும் இல்லை. நல்லா நார்மலாக இருந்தார். வெளிநாடு குவைத்தில் இருந்தார். நல்லா தான், இன்னும் ஹேபிட்ஸ் இல்லை, நார்மலாக இருந்தார். கிரைண்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன், சாப்பிட்றாங்க. ஒரு டைமில் 2 கிளாஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ திருப்பி வந்துருச்சு. இப்போ தான் மருந்து சாப்பிடணும், கஞ்சி எல்லாம் டைமாக குடிக்கணும்னு சொன்னார். அப்போ தான் மருந்தும் வேலை செய்வோம். சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சு